பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கையில் பெங்களூருவில் தயாரிக்கப்பட்ட தற்கொலை ட்ரோன்கள் முக்கிய பங்காற்றியுள்ளன. இந்திய எல்லைக்குள் சீறி பாய்ந்த ஏவுகணைகளை நடுவானிலேயே அடையாளம் கண்டு துல்லிய தாக்குதல் நடத்தி அழித்தது எப்படி? பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்தியா மேற்கொண்ட அதிரடி தாக்குதலால் பாகிஸ்தான் அலறியது. முதல் நாள் தாக்குதலில் பாகிஸ்தான் மற்றும் அதன் ஆக்கிரமிப்பு பகுதியில் செயல்பட்ட 9 தீவிரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டது. ஜெய்ஷ்-இ-முகமது, லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் உள்ளிட்ட 140 பேர் கொல்லப்பட்டனர். அதனால் அதிர்ச்சியடைந்த பாகிஸ்தான் இந்திய எல்லையோர நகரங்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அவற்றை S-400 மற்றும் ஆகாஷ்தீத் போன்ற அதிநவீன பாதுகாப்பு கவசங்களை பயன்படுத்தி இந்தியா அழித்தது. அடுத்த நாள் பாகிஸ்தானில் உள்ள 7 முக்கிய விமான தளங்களும் அழிக்கப்பட்டன. இந்தியாவின் தாக்குதலை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் திணறியது. இதற்கிடையே அமெரிக்கா உள்ளிட்ட உலக நாடுகள் மேற்கொண்ட முயற்சியின் எதிரொலியாக இரு நாட்டு இடையிலான சண்டை நிறுத்தப்பட்டுள்ளது. பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் தாக்குதலில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத வகையில் ட்ரோன்கள் முக்கிய பங்காற்றியுள்ளன. அதிலும் குறிப்பாக பெங்களூருவில் தயாரிக்கப்பட்ட தற்கொலை ட்ரோன்கள் துல்லிய தாக்குதல்களை வெற்றிகரமாக நடத்தி உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் அந்நாட்டு வான் பாதுகாப்பு ரேடார்களையும் இந்தியாவின் தற்கொலை ட்ரோன்கள் எதிர்கொண்டு அழித்துள்ளன. பகவல்பூர், முரிட்கே ஆகிய இடங்களில் செயல்பட்ட பயங்கரவாத முகாம்களை அழித்ததிலும் இந்த ட்ரோன்கள் முக்கிய பங்கை வகித்துள்ளன. ஸ்கை ஸ்ட்ரைக்கர்ஸ் என்றழைக்கப்படும் ஆளில்லா தற்கொலை படை ட்ரோன்கள் பெங்களூருவில் உள்ள ஆல்பா டிசைன் டெக்னாலஜிஸ் நிறுவனம் தயாரித்தவை. இஸ்ரேலின் எல்பிட் சிஸ்டம்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து இதனை உருவாக்கினர். படைக்களத்தில் போர் வீரர்கள் சந்திக்கும் சவால்களை கவனத்தில் கொண்டும் இந்திய பாதுகாப்பு படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் ஆலோசனையை பெற்றும் இந்த ட்ரோன்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. 2021ஆம் ஆண்டில் பயங்கரவாதிகள் பாலக்கோட்டில் இந்திய ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினர். அதன் பின்னரே ட்ரோனின் தேவையை பாதுகாப்புத்துறை உணர்ந்தது. உடனடியாக ட்ரோன்களை வாங்கியது. ஒவ்வொரு ட்ரோனும் 100 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. 10 கிலோ வரை வெடிகுண்டுகளை சுமந்து சென்று எதிரிகளின் இலக்கின் மீது வீசும். எதிரிகளின் ஏவுகணைகளை இடைமறித்தும் தாக்கும். இத்தகைய ஆளில்லா தற்கொலை படை ட்ரோன்கள் வருகையால் பாதுகாப்பு படை வீரர்கள் உயிரை பணயம் வைத்து எதிரிகளின் தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அந்த வகையில் தற்கொலை படை ட்ரோன்கள் பாதுகாப்பு படை வீரர்களின் உயிரை காக்கும் கவசமாக மாறியிருப்பதோடு அடுத்த தலைமுறைக்கான போர் தளவாட கருவியாகவும் திகழ்வதாக பாதுகாப்பு படை நிபுணர்கள் கூறியுள்ளனர். அசர்பைஜான், ஆர்மேனியா, ரஷ்யா, உக்ரைன் போரை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் சண்டையிலும் ட்ரோன் முக்கிய ஆயுதமாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.